ஏய்! ம், யார் நீ? ம், இங்கலாம் ம். வரக்கூடாது. வெளில போ. அ. ம். ஏய்! உன்ன தான். வெளில போ. போ முடியாது. என்னது? போமாட்டியா? ம், போறியா இல்ல மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணவா? ம், போங்கறேன். ம், ம், ஹும். ம். ரொம்ப பசிக்குது. சாப்பாடு போடுறியா? ஏய்! உனக்கு எத்தன தடவ சொல்றது? இப்ப போறியா இல்லையா? அ, ம், ம், உனக்கு என்ன அவ்ளோ திமிரா? இப்ப போறியா இல்லையா? ம், ம், அ, அ, ம், ஏ ம், ஏய்! நீயா? ம், அ, ம், இவ்வளவு நாளா எங்கம்மா போயிருந்த? ம், ஐயோ! என் தங்கம். நான் உன்ன இந்த நிலைமையிலயா பார்க்கணும்? ம். 4 வருஷமா என் கூட குடும்பம் நடத்திட்டு திடீர்னு சொல்லாம கொள்ளாம எங்கடி போன? வாம்மா, உள்ள வா. இது நம்ம வீடுதான். உள்ள வா. வா, உட்காரு. ஒரு நிமிஷம் நீ இங்கேயே இரு. நான் இதோ வந்துடுறேன். ஏய்! இரு, இரு. உட்காரு. உட்காரு, உட்காரு. உட்காரும்மா. இந்த ஜூஸ குடி. குடி செல்லம். குடி. என்னாச்சும்மா? இன்னும் கொஞ்சம் குடிம்மா. குடி. குடி. ஐயோ! 4 வருஷமா உன்ன நான் மகாராணி மாரி பார்த்துட்டு இருந்தேனேம்மா. திடீர்னு ஒரு நாள் காணாம போய் இப்ப இப்படி பைத்தியக்காரி மாரி வந்து நிக்கிறியே. உன்ன நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? 4 வருஷமா போலீஸ்காரங்க தேடி பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியல. அப்படி உனக்கு என்னதாம்மா ஆச்சு? ச்சே! எனக்கு சாக்லேட் ஏதாவது தின்ன தரியா? ஐயோ! உன்ன நான் இந்த நிலைமையில பார்க்கறதுக்காக இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன். அப்ப சாக்லேட் கொடுக்க மாட்டியா? சாக்லேட் என்னடி? உனக்கு என்ன வேணும்னாலும் வாங்கி குடுக்குறேன். ஒரு ராணி மாதிரி இருந்த உன்னை இந்த கோலத்துல என்னால பார்க்க முடியல. இப்பவே உன்ன ஒரு நல்ல ஹாஸ்பிடல்ல சேர்த்து எப்படியாவது உன்ன குணமாக்குறேன். இதனால என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, உன்ன குணமாக்காம விட மாட்டேன். ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணக்கூடாது. உடனே ஹாஸ்பிடல் போலாம் வா. வாம்மா, வா, வா. என்ன எங்க கூட்டிட்டு போற? நான்லாம் வரமாட்டேன். சாக்லேட் குடுத்தா தான் வருவேன். ஐயோ கடவுளே! என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? இதையெல்லாம் பார்க்கவா என்ன உசுரோட வச்சிருக்க? வாடா செல்லம், ஹாஸ்பிடல் போனா எல்லாம் சரியாயிடும். வாம்மா. விடு, எனக்கு பசிக்குது. ஆ பசிக்குதா? ஐயோ! சரி வா, வா, வா. நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் வா. வா, இப்படி உட்காரு. நான் போய் சாப்பாடு எடுத்து வந்துடுறேன். இங்கேயே உட்காரு. இந்தா, இந்தாம்மா. இத புடி. சாப்பிடு. ஐ! வாழ்க்கையில நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். யாரு கண்ணுப்பட்டதோ என்னவோ, உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இப்போவாது என்ன பார்க்க வந்தியே. நீ என்ன கல்யாணம் பண்ணும்போது எப்படி இருந்தியோ, அதே மாதிரி உன்ன மாத்தி காட்டுறேன் சாவித்திரி. உன்ன பழைய மாதிரி மாத்தி, என் கண்ணுக்கு கண்ணா வச்சு பார்த்துக்குவேன் சாவித்திரி. சாப்பிடு சாவித்திரி, சாப்பிடு.